கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பிளாக் ஹோல் இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து பிளாக் ஹோல் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. 55 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதோட இமேஜ் தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மொபைல் ஃபோன் வழியாவே நம்ம பிளாக் ஹோலை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இமேஜ் எடுக்கிறதுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருந்து 200 சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு மனித இனமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு காமன் கோல் ஒர்க் பண்ணால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த பிளாக் ஹோலை வந்து பார்க்கலாம். கீழே வந்து உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் வந்து 2 இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஒன்று வந்து பிரிண்டர்னு இருக்கும், இன்னொன்று வந்து பிளாக் ஹோல் ஏபிகே இருக்கும். ஸோ இந்த ஏபிகே ஃபைலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எஸ் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பிரிண்டர் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏதோ நீங்கள் அந்த ஃபைலை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் உங்கள் லேப்டாப் மானிட்டரில் கூட நீங்கள் அதை பார்க்கலாம், வியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அந்த மொபைல் ஃபோன் வந்து அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நியூ யூனிட்டி அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அந்த முன்னாடி சொன்னால் பார்த்தீங்களா, ஏதோ பிரிண்ட் அவுட்ஸ் ஆர் வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் ஹோல் இமேஜ் தெரியும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து ரியலாகவே ஒரு பிளாக் ஹோல் இருக்க போகுது. அட் சேம் டைம் நீங்கள் டாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா அதோட வியூவும் மாறும். ஏன்னா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ரிங் இருக்குது ஃபார்மேஷன் தெரியும். இந்த ரிங் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி கிராவிட்டி ரொம்ப ஹெவியாக இருக்கனால அந்த பின்னாடி இருந்து வர லைட்டை வந்து அப்படியே பெண்ட் பண்ணி நம்மகிட்ட காட்டுது. ஸோ அதனால இந்த மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். அடுத்தது வந்து என்னன்னா, இந்த சேனல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேருக்கு தெரியும். நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ரோபோட்டிக்ஸ் சம்மர் கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அதோட அதில் பசங்க இதை தான் கற்றுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மினியேச்சர் க்ரீன் ஹவுஸ் மாதிரி. இதில் வந்து செடியை வந்து நம்ம ஃபுல்லாக உள்ள வளர்க்க முடியும். இதில் அந்த செடிக்கு தேவையான எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் உள்ள எம்பெட் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து மோட்டர்ஸ் எம்பெட் பண்ணுவோம். இப்போ மோட்டர் ஆட் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ் சென்சார் இருக்கும், இருக்குங்களா? ஸோ இதை மாய்ச்சர் சென்சார் சொல்லுவாங்க. இது வந்து அந்த செடியோட ஈரப்பதத்தை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒருவேளை அந்த மண்ணில் ஈரப்பதம் வந்து கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பம்ப் ஆன் ஆகும். ஸோ தண்ணி வந்து சப்ளை ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூவி லைட். இப்போ நம்ம இருக்கிற ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க்காக இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து லைட் அவ்வளோக்கா இல்லைன்றப்ப யூவி லைட் மூலிமா அதுக்கு தேவையான ஹீட்டை வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? தென் வந்து உள்ளக்கு வந்து நாங்கள் 2 எக்ஸாஸ்ட் ஃபேனும் போட்டிருக்கோம். ஒரு ஹீட் வந்து கான்ஸ்டன்ட் உலக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றப்ப டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் உலக மிஷின் இருக்கும். ஸோ இதை தான் வந்து பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்க போகிறாங்க, எப்படி பண்ணுறது, எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்ட்டு. அட் த சேம் டைம் இதுக்கு வேண்டிய சயின்ஸ் என்ன, ஒரு செடி வளர்க்கறதுக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க கற்றுக்க போகிறாங்க. இந்த சம்மர் கேம்ப்ல பார்த்தீங்கன்னா 7லேருந்து 17 இயர் வந்து கலந்துக்கலாம். இதில் நீங்கள் கலந்துக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா www.chennairoboticsclub.com போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.